இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி எங்க இருக்கீங்க துளசி? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவோம். நீங்க பூஜை ஆரம்பிங்க, நாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். சரியா? சரி, சீக்கிரம் வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். அம்மான், நீங்க யாரு? உங்களுக்கு யாரு வேணும்? தம்பி, அப்பா இல்லையா? அப்பா வெளியே போயிருக்காரு. நீங்க யாரு? நான் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்பாவுக்கு என்ன ரொம்ப நாளா தெரியும். இங்க யாரும் வட்டிக்கு பணம் வாங்கவே இல்லையே. ஆனா உங்க மச்சான் வாங்கியிருக்காரு. அதான் கேசவன், உங்க அக்காவோட வீட்டுக்காரர். கேசவன் உங்ககிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கானா? ஆமாமா, 40 லட்சம் பணத்தை வாங்கிட்டு இந்தா தர அந்தா தரன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கான். 40 லட்சமா? இப்போ போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாமா. சரியான ஃப்ராடு பயமா அவன். அண்ணா, என் தம்பி அப்படி பண்ற ஆள் இல்ல. தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க. அடையம்மா, நீங்க வேற. அவன் ஊரையே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் என் வீட்டுக்கும் தெரியக்கூடாது, என் மாமியார் வீட்டுக்கும் தெரியக்கூடாதுன்னு என் காலை புடிச்சுக்கிட்டு கெஞ்சினான். அதனாலதான் இத்தனை நாள் பொறுமையா இருந்தேன். இதுக்கு மேல யாருக்கிட்ட கேக்குறது? அத்தை, இன்னைக்கு அவங்க புது வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை போட போறாங்கல்ல? ஆமா, இன்னைக்குதான் அவங்க வீட்ல பூமி பூஜை போட போறாங்களாம். பணத்தை கட்டு கட்டா வச்சிருப்பாங்க, அங்க போய் வாங்கிக்கோங்க போங்க. இதோ இந்த மகாராணி கூட அங்கதான் போறாங்க. இவங்களே கூட்டிட்டு போவாங்க உங்களை. மா, என்ன பேசுறீங்க? அண்ணா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எவ்வளவு அமௌண்ட் சொன்னீங்க? 40 லட்சம் தானே? நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே. எங்க இருந்து ஏற்பாடு பண்ணுவ? உங்க அப்பா கிட்ட கேப்பியா? 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாரு. எங்க பேச்ச கேட்காம நடந்துகிட்டது 2 பேரு. ஒண்ணு நீ, இன்னொன்னு உங்க அக்கா. உங்க 2 பேருக்கும் இந்த குடும்பத்துல இருந்து எந்த உதவியும் கிடையாது. பணம் கொடுக்கறானா பணம். நீ சம்பாதிச்சு மூட்டை மூட்டையா வச்சிருந்தனா தூக்கி கொடு. வச்சிருக்கியா? வச்சிருக்கியா? என் பணத்தை தராம எப்படி பூமி பூஜை போடுறாங்கன்னு நானும் பாத்துறேன். ஓம் பத்மாலயாயே நமஹ, ஓம் பத்மாயே நமஹ, ஓம் சுசயே நமஹ, ஓம் ஸ்வாஹாயே நமஹ, ஓம் ஸ்வதாயே நமஹ, ஓம் சுதாயே நமஹ. நீங்க உங்க குலதெய்வத்தை மனசுல வேண்டிக்கிட்டு கணவன் மனைவியா சேர்ந்து முதல் கல்ல எடுத்து வைங்க. வாங்க. ஓம் ஹரியாயே நமஹ, ஓம் ஹிரண்மயே நமஹ, ஓம் லக்ஷ்மே நமஹ, ஓம் நித்யபுஷ்டாயே நமஹ, ஓம் விபாவல்யே நமஹ, ஓம் அனித்யே நமஹ, ஓம் தித்யே தாயே மாறி நீதாம்மா எங்களுக்கு துணையா இருக்கணும். ஓம் வசுதாயே நமஹ, ஓம் பத்மாயே நமஹ, ஓம் சுசயே நமஹ, ஓம் ஸ்வாஹாயே நமஹ. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஓம் ஹரியாயே நமஹ, ஓம் ஹிரண்மயே நமஹ, ஓம் லக்ஷ்மே நமஹ, ஓம் நித்யபுஷ்டாயே நமஹ, ஓம் விபாவல்யே நமஹ, ஓம் அதித்யே நமஹ, ஓம் தித்யே நமஹ, ஓம் விபாவல்யே நமஹ, ஓம் வசுதாயே நமஹ. உங்க மாமனார் மேல இருக்கிற மரியாதைனால எதுவும் கேட்காம நான் கொடுத்தேன். அந்த மரியாதையை காப்பாத்திக்கோங்க. அதை அடைக்கலான்னு சொல்லி போய் நான் கொஞ்சம் கடன் வாங்கி இவர்கிட்ட கடன் வாங்கி மேலும் மேலும் ரொம்ப கடன் ஆயிடுச்சுப்பா. இவர் மேல மோசடி வழக்கு பதிவு பண்ணிருக்கு. இவரை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வண்டியில இரு தம்பி, உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
வந்து வண்டியில ஏறு. ஐயோ சார், இவர் யார் தெரியுமா? இவர் யாரோட மருமகன் தெரியுமா? எக்ஸ்எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியோட மருமகன். நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன். உங்க அப்பா கிட்ட பேசிட்டு தான் நான் வந்திருக்கேன். ₹1 கூட என்னால தர முடியாது. கேசவனை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நாங்க இதுல தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அவரு ஒரு பெரிய மனுஷன், இவரு ஒரு பெரிய மனுஷன். உங்களை நம்பி நான் பணம் கொடுத்தேன் பாருங்க, நான் தான் புத்தி கெட்ட முட்டாள்னு நினைச்சுக்கணும். ஏண்டா இதுதானாடா நீ தொழில் பண்ற லட்சணம்? குடும்பத்தையே முடிச்சு விட்டுட்டியேடா. இதுக்கு நீ வீட்லயே வெட்டியா இருந்திருக்கலாமேடா. அப்பா, நான் யாரும் ஏமாத்தணும்னு நினைக்கலப்பா. என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான்ப்பா. அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? பா, என்னை எப்பயாவது காப்பாத்துங்கப்பா. இல்லைன்னா நான் ஜெயில கிடந்து சாகுறேன்ப்பா. ஐயோ, டேய், பெத்தவங்க நாங்க இருக்கோம்டா. நாங்க இருக்கும்போது உன்னை விட்டுற மாட்டோம்டா. என் உசுர பணைய வச்சாவது உன்னை காப்பாத்துவண்டா. உங்க உசுறு 10 பைசாக்கு ஆகுமா? முதல்ல பணத்தை கொடுங்க சார். இவ்வளவு பெரிய இடம் வாங்கி வீடெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க, பணம் இல்லாமலா இருக்கும்? கவிதா, மாமா அந்த பைய எடுத்துருவாமா. என்னங்க என்ன பண்ண போறீங்க? இரு லட்சுமி. டேய், இது நீ பல வருஷமா அரும்பாடுபட்டு சேர்த்து வச்ச பணம்டா. அத கொண்டு போய் அவன் கையில கொடுக்க போறியா? வேணாண்டா. அப்பா, அம்மா, என் புள்ளைய விட பணம் ஒண்ணு எனக்கு பெருசு இல்லம்மா. அப்பா கொஞ்சம் யோசிங்கப்பா. மொத்த பணத்தையும் கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போதைக்கு உன் தம்பியை காப்பாத்தணும், அது மட்டும்தான் என் நோக்கம். ஐயோ போச்சே, எனக்கு ஒரு பங்கு வரணும், அதையும் சேர்த்து கொடுக்கறாரு சார். இந்தாங்க சார், இதுல செக் இருக்கு.